ஹே காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அம்மா பொண்ணு சேனல். இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க. பொங்கல் பானை பொங்கி வழிவது போல் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சியும் செல்வம் பொங்கி வழியட்டும். அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள்ங்க. இந்த விஷயோட நம்ம பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நமக்கு பார்த்திங்கன்னா பொங்கல் சீட் ஃபஸ்ட் டைம் வந்திருக்குது. அதை அன்பாக்சிங் பண்ணி அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டேன். நமக்கு எங்கேருந்து கிஃப்ட் கேம்பர் வந்திருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையிலேருந்து வந்திருந்தது. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். கண்டிப்பாக என்னோட முறையிலே செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எந்த ஒரு ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நான் ஒரே டம்ளர் தான் எடுத்திருக்கேன். அந்த டம்ளர் தான் கடைசி வரைக்கும் எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட்டாக எடுத்திருக்கேன். அந்த கப்பில் பார்த்திங்கன்னா நான் 3/4 கப் பச்சரிசி எடுத்து ஒரு 2 செகண்ட் நான் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க. அதே கப்பில் பார்த்திங்கன்னா அரைவாசி சிறுபருப்பு அதையும் எடுத்து நல்லா மணம் வர அளவுக்கு நம்ம வறுத்து அதையும் இந்த அரிசியோடு நம்ம போட்டு நம்ம களைஞ்சிட்டு இதில் பார்த்திங்கன்னா நான் 1 டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச மில்க். உங்களுக்கு மில்க் பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். பட் மில்க் போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது கூடவே 1.5 டம்ளர் தண்ணியும் ஊற்றி 1 டீஸ்பூன் நெய்யும் போட்டு சிம்மில் மூடி வச்சு 3 விசில் வர வச்சு இறக்குனிங்கன்னா அந்த பேஸ் ரெடிங்க. நமக்கு என்னென்ன கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். மண்டை வெல்லம் கொடுத்துருந்தாங்க, பச்சரிசி, சிறுபருப்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, திராட்சை, நெய் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பொங்கலுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. நான் எக்ஸஸாக போட்டது டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்க்காக கோகோனட் சில் போட்டிருக்கேங்க. இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு முந்திரி பருப்பு, திராட்சை, கோகோனட் பல் இதையும் போட்டு நம்ம சின்னதாக கட் பண்ணது கோல்டன் ப்ரௌன் ஆகி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மண்டை வெல்லத்தை 1 கப் உடச்சி அதில் 1/4 கப்பில் தண்ணி விட்டு அது நல்லா கரையிற வரைக்கும் விட்டுட்டு அந்த கரைஞ்ச இதை நம்ம ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறமேட்டு எடுத்து விட்டு அதில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி போடணுங்க. இதுதான் மெத்தடு. இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கலக்கிட்டு இதுக்கப்புறம் தாங்க மெயின் மேட்ரே இருக்குது. இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா போட்டுட்டு ஏலக்காய் தூள் தட்டி வச்சுருந்தேன். கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு அது டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அதையும் போட்டு நம்ம கிளறி விட்டுக்கணும். இதுக்கப்புறமேட்டு கேஸ்கட்டை எடுத்துட்டோ இல்லை விசில் எடுத்துட்டோ ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வேக வச்சிங்கன்னா சூப்பரான சுவையான சக்கரை பொங்கல் ரெடிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே மெத்தடில் செம்மையாக டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம வீட்டில் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை பொங்கல் சீரோட சூப்பராகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு பொங்கல். உங்களுக்குலாம் எப்படி போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பை பை.